வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன் சிங். பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய இந்த வீடியோவில் உங்கள் கிரியேட்டினின் அதிகரிக்காமல் இருக்கவும், அது கட்டுப்பாட்டில் இருக்கவும், மேலும் உங்கள் சிறுநீரக செயல்பாடுகள் மேம்படவும் உதவும் சில சிறுநீரகத்திற்கு உகந்த பழங்கள் பற்றி நான் பேசப் போகிறேன். நம் சிறுநீரகத்தின் வேலை நம் இரத்தத்தை வடிகட்டுவது. ஏதேனும் காரணத்தால் நம் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படும் போது அது நம் இரத்தத்தை சரியாக வடிகட்ட முடியாது மற்றும் நச்சுகளை உடலிலிருந்து வெளியேற்ற முடியாது. இதனால் நம் கிரியேட்டினின் யூரியா, பொட்டாசியம், சோடியம் ஆகியவை அதிகரித்திருப்பதை நாம் காண்கிறோம். நீங்கள் மருந்து எடுத்துக்கொண்டாலும் எல்லா விஷயங்களையும் பின்பற்றினாலும் உங்கள் கிரியேட்டினின் குறையாமல் சமநிலையில் இருக்கவில்லை என்றால் உங்கள் உணவில் சில பழங்களை சேர்ப்பது மிகவும் அவசியம். பொட்டாசியம் குறைவாகவும் சோடியம் குறைவாகவும் உள்ள பழங்களை தேர்ந்தெடுத்து உண்ணுங்கள். அப்படியானால் எந்தெந்த பழங்களை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் உங்கள் கிரியேட்டினினை எளிதாக குறைக்கலாம், எளிதாக சமநிலைப்படுத்தலாம் என்பதை பார்க்கலாம். முதல் பழம் என்பது சேப், அதாவது ஆப்பிள். ஆப்பிளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உள்ளன. மேலும் இதில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. இது உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்துகிறது, உங்கள் குடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து தூரமாக வைத்திருக்கிறது. எனவே நீங்கள் ஆப்பிளை எளிதாக சாப்பிடலாம். மேலும் ஆப்பிளில் குறைந்த அளவு பொட்டாசியம் உள்ளது. எனவே நீங்கள் எளிதாக சேப்பை, ஆப்பிளை சாப்பிடலாம். கவனமாக இருங்கள். பச்சை நிற ஆப்பிள் சற்று புளிப்பாக இருக்கும், அதனால் அதை சாப்பிட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் எந்த ஒரு புளிப்பான பொருளையும் சாப்பிட்டால் அது மெட்டபாலிக் ஆசிடோசிஸ் ஏற்படுத்தும். மேலும் அது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேலும் பாதிக்கும். எனவே ஆப்பிள் சாப்பிடலாம், ஆனால் பச்சை நிற ஆப்பிளை தவிர்க்க வேண்டும். இதற்கு மேலாக பல சிறுநீரக நோயாளிகளுக்கு இதய சம்பந்தப்பட்ட அபாயமும் அதிகரிக்கிறது. நீங்கள் ஆப்பிளை சாப்பிட்டால் அது உங்கள் இதயத்திற்கும் நல்லது. மேலும் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த மிகவும் சிறந்த பழம். நீங்கள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் உங்கள் கிரியாட்டினின் அளவை எளிதாக சமநிலைப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் முடியும். இரண்டாவது பழம் பைனாப்பிள். பல நோயாளிகள் அடிக்கடி யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன், யூடிஐ பிரச்சனைக்கு உள்ளாகிறார்கள். அடிக்கடி சிறுநீரக கற்கள் உருவாகின்றன. அப்படிப்பட்டவர்கள் பைனாப்பிளை எளிதாக பயன்படுத்தலாம். பைனாப்பிளில் காணப்படும் எதிர்ப்பு அழற்சி பண்புகள் உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள அழற்சியை குறைக்க உதவுகின்றன. உங்களுக்கு அடிக்கடி யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன், யூடிஐ அல்லது பிற தொற்றுகள் ஏற்படுகிறதெனில் அந்த தொற்றுகளை குறைக்கும் வகையிலும் பைனாப்பிள் உதவுகிறது. அது உங்களுக்கு உதவுகிறது. எனவே நீங்கள் அடிக்கடி யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் அல்லது சிறுநீரக கற்கள் காரணமாக பாதிக்கப்படுகிறீர்கள் என்றால் பைனாப்பிளை எளிதாக உண்ணலாம். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் குறைபாடான சிறுநீரக நோயாளி, கிரானிக் கிட்னி டிசீஸ் என்றால் உங்கள் கிரெடினின் அளவு அதிகரித்து வந்தால் பைனாப்பிளை உண்ணக்கூடாது. மூன்றாவது பழம் அது ப்ளூபெர்ரி. நீங்க ப்ளூபெர்ரி பயன்படுத்தலாம், கிரான்பெர்ரியும் நீங்க பயன்படுத்தலாம். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும், அழற்சியை குறைக்கும், சுதந்திர ராடிக்கல்களை நீக்கும் மற்றும் உங்கள் கிரெடினின் அளவை குறைக்கவும் உதவும். இதுக்கப்புறம் பப்பாளி உங்களால் சாப்பிட முடியும். பப்பாளி உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்தும் மற்றும் சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள வீக்கத்தையும் குறைக்கும், அழற்சியையும் குறைக்கும், கிரேடினின் அளவையும் குறைக்க உங்களுக்கு உதவும். இதுக்கு பிறகு நீங்கள் அமிர்தம், குடிநீர் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கவனமாக இருங்கள். உங்கள் பொட்டாசியம் அதிகமாக இருந்தால் அந்த நேரத்தில் அமிர்தை, குடிநீர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்கள் பொட்டாசியம் சாதாரணமாக இருந்தால் நான் சொன்ன அனைத்து பழங்களையும் நீங்கள் எளிதாக, ஆனால் குறைந்த அளவில் சாப்பிடலாம். ஆனால் எல்லாம் ஒரு வரம்பில் மட்டுமே. நீங்கள் அதிகமாக சாப்பிட்டால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். மிக குறைவாக எடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். நீங்கள் எல்லா பழங்களையும் சமநிலையுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் உங்கள் சிறுநீரக செயல்பாடு மேம்பட முடியும். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன். அதுவரை நன்றி.